ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்கேன். பிரான்ச் பைப் பார்த்தீங்கன்னா என்ன சைஸு 250. சரிங்களா, நம்ம வந்து இந்த டீயை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஜஸ்ட் இந்த டீ பேர் பார்த்தீங்கன்னா டீ பிரான்ச் ரெடியூஸ்டர் பிபிஆர்னா அந்த பைப்போட மெட்டீரியல். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணி இந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோட ப்ராஜெக்ட் சரிங்களா, இந்த ப்ராஜெக்டில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணி தேவையில்லை. சரிங்களா, இப்போ இது உங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிதானே. இப்போ இந்த டீயை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரெடியூசிங் டீ போட்டால் இந்த ரெடியூசர் வராது. இதில் போய்ட்டு ரெடியூசிங் டீ இந்த டீ பிரான்ச் ரெடியூசர் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன சைஸ், இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 25. சரி, ஸோ இதோட சைஸ் வந்து உங்களுக்கு கேட்லாக் படி மாற்றணும். இதை உங்களுக்கு மாற்ற இவ்வளோ சைஸ் வராது. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக சைஸ் மாற்றிக்கலாம். இந்த எடிட் டைப்பில் போனீங்கன்னா நம்ம சைஸ் மாற்றிக்கலாம். எடிட் ஃபேமிலி உங்களுக்கு ஃபேமிலி கிரியேஷன் டாபிக் நடத்தலை. ஸோ நடத்தும் போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கனெக்ஷன் டயாவில் இருந்து இது திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணணும். அது வந்து எவ்வளோ போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த டயாமீட்ரு கனெக்ஷன் டயா அளவு, கனெக்ஷன் டயாவிலேருந்து இந்த அவுட்ரு டயா எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது எல்லாம் ஃபார்முலா செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி கிளாஸ் வந்து இப்போ நடத்தினா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு டூல்ஸை மட்டும் பார்ப்போம். சரி, ஸோ இப்போ என்னோட பிளான். சரிங்களா, இப்போ நம்ம பைப் கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம். பைப் கிளாஸ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன புரிஞ்சிச்சு, ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் என்ன தெரியும், இன்க்ரீட் எலிவேஷன், இன்க்ரீட் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆட் வெர்டிக்கல் அண்டு சேஞ்ச் ஃப்ளோ, ரெண்டு ஆப்ஷன். இப்போ வந்து ஆட் வெர்டிக்கல்ங்கிறது உங்களுக்கு டிக்கில் வச்சுருக்காங்களா, டிக்லர். ஓகே, இப்போ வந்து இதை நான் வந்து இது வந்து டிக்கில் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பைப் வந்து 2500 நான் வரையேன். ஓகே, 2500 இங்கே நான் வரையேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட எலிவேஷனை மட்டும் மாற்றுறேன். என்னோட எலிவேஷன் என்னன்னா 1000 இருக்கும். 1000 கொடுத்துட்டு சேம் அதே பைப் வரேன். இப்போ என்ன ஆகும், பைப் வந்து 2500 வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி ஸோ இப்படி போயிடும். ஓகே, நான் என்ன கைட் கொடுத்துறோம் அந்த கைட்டில் போயிடும். சரிங்களா, வீடியோவில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுதா, ஸோ 2500 வந்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி போயிடுச்சா. இதே வந்து வெர்டிக்கல் டிரான்சிஷன் வந்து நம்ம வந்து இந்த பைப் வரையும் போது இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆட் வெர்டிக்கல்ங்கிறது ஆஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஆனில் சேஞ்ச் லோக்கல், இதே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏதாவது ஒன்று வந்து ஆன் பண்ணால் இது ஆஃப் ஆயிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் வெர்டிக்கல் போடாமல் சேஞ்ச் ஸ்லோப்புங்கிற ஆப்ஷன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சேம் ஹைட் தான். இப்போ வந்து 2500 வரையிருக்கேன். ஓகே, 2500 வரைஞ்சிருக்கேன். அடுத்து சேம் ஆப்ஷன் நான் மாற்றுறேன். ஒரு எவ்வளோ கொடுத்தோம், 1 மீட்டர் கொடுத்தோம். சரி, 1 மீட்டர் கொடுத்து அதே பைப் தான் இங்கேயே வரைஞ்சிருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி இங்கே போகும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது, ஸ்லோப் மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்லோப் வந்து மாற்றும். அன்டிக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பைப் எடுக்கும்போது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் ஸ்லோப் ஆப்ஷன். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஸ்லோப் வந்து டவுன். சரி, இதில் வந்து சேஞ்ச் ஸ்லோப் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வேல்யூ மட்டும் கொடுத்துருவேன் 2500. ஓகே, 2500 நான் பைப் ஆகுது. ஓகே, எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சேஞ்ச் ஸ்லோப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே என்ன பண்ணுறேன், 2500 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் எலிவேஷன் வந்து 100லேயே 1000 ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கும்னா, ஸோ இந்த பைப் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இறங்கி இருக்கும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்செட் லைட்லேருந்து இந்த ஸ்லோப்பில் வரும். ஸோ இங்கே ட்ரைனேஜ் பைப்பு போடும்போது நான் இங்கேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே 2500, இந்த இடத்துக்கு ஒரு 100 பைப் இருக்குங்க. இதை நான் இப்படி கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து சேஞ்ச் ஸ்லோப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக. இதே நீங்கள் ஆட் வெர்டிக்கல் கொடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வெர்டிக்கலாக பைப்பு இங்கே கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் பண்ணணும், இல்லை இங்கேருந்து ஸ்லோப் போட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் ஸ்லோப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அதுக்கு வந்து வேறு மெத்தட் நம்ம வந்து ஸ்லோப் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட பிளான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா பைப் எடுத்தோடனே இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆட் வெர்டிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் இந்த மெத்தட் டேட்டா ஸ்லோப் ஆப்பு, ஸ்லோப் டவுனு, ஸ்லோப் ஆப்புன்றது. சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் ட்ரைனேஜ் பண்ணும்போது 1%,
இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோப் 1% 2% இல்லை 100 ஸ்லோப்பு 120 1:120 அந்த மாதிரி ஸ்லோப் போட்டுருக்கோம் சரியா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லோப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பைப் வரேன், பைப் எடுத்தோடனே ஒரு 150 பைப்போ டயமீட்டரோட வச்சுருக்கேன், 150 டயமீட்டர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1000 ஹைட் தான் எலிவேஷன். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பைப் வரைஞ்சா இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், இந்த பைப்பை நான் செலக்ட் பண்ணி பார்த்தா இங்கேயே வந்து 1000 தான் இருக்கும், இங்கேயே 1000 தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரே ஹரிசாண்டல் பைப் தான் இருக்கும், அப்போ உங்களுக்கு ஸ்லோப்பே கிடையாது சரியா. இப்போ இதே பைப்பை நான் வந்து ஸ்லோப்பில் எப்படி வரையணும், ஒரு பைப்பை கிரியேட் சிமிலரி கொடுத்துருக்கேன். கிரியேட் சிமிலரி கொடுத்துட்டு நான் இங்கேருந்து பைப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்லோப் ஆஃபில் இருக்கா, ஆஃபில் இருந்தால் உங்களுக்கு வந்து பைப் வந்து ஹரிசாண்டல் இருக்கும். இதே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அப் கொடுக்குறேன். அப்பு கொடுத்துட்டு நான் வந்து இதே பைப்பை அதே லென்த்து தான் வரைகிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த பைப் பார்த்தீங்கன்னா இந்த பைப் பாருங்கள், ரெண்டு பக்கம் எலிவேஷன் வந்து 1000 தான் காமிக்கும், இந்த சைடு 1000 காமிக்கும். ஆனால் இந்த பைப் அப்படி காமிக்காது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பைப் வந்து 1000 காமிக்கும், இந்த சைடு வந்து பர்சன்டேஜ் இல்லை, நீங்கள் வந்து செட் பண்ணணும் சார், பர்சன்டேஜ் கொடுக்காம பைப் எடுத்த உடனே ஸ்லோப் அப்பு கொடுத்துருங்க, பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் வந்து 1 2 இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. 1% 100 ஸ்லோப் சரிங்களா. இப்போ நான் வந்து 100 ஸ்லோப்பில் நான் வந்து ஒரு பைப் வரேன், இங்கேருந்து நான் வந்து ஒரு பைப் வரைஞ்சிச்சு. வரைஞ்சோடனே இந்த பைப்பை செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஸ்லோப் வந்து வேரியேஷன் இருக்கும். இந்த சைடு 1000 இருக்கா, இந்த சைடு வந்து 1032 சரிங்களா. இப்போ இந்த பைப்போட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பைப்போட லென்த் வந்து பைப் லென்த்து இன்சைட் டயமீட்டர் இந்த லென்த் இருக்கா, இந்த லென்த் வந்து எவ்வளவு 3 மீட்டர் 3.2 மீட்டர் இந்த பைப்னு வச்சுக்கோங்க. அப்போ 3.2 மீட்டர்னா உங்களுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு வேரியேஷன் வந்து எவ்வளோ ஆகும், 1:100. இப்போ வந்து 1 mm வேரி ஆகும் சரிங்களா. 100 mm நீங்கள் ஒரு பைப் வரைஞ்சிங்கன்னா 1:100 வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக 1 mm ஸ்லோப் வேரியேஷன் சரி. இப்போ நான் வந்து எவ்வளோ மீட்டர் வரைஞ்சிருக்கேன், 3.2 மீட்டர். அப்போ உங்களுக்கு வந்து 32 mm டிவியேஷன் ஓகே இருக்கா, கரெக்டாக இருக்கா. 100 இங்கே வந்து 1030 சரிங்களா. ஸோ நீங்கள் செக்ஷன் போட்டு பார்க்குறதா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த செக்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், ரெண்டு பைப்பு தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். செக்ஷன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன் சரியா. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு பைப்பை இந்த சைடு வச்சுருக்கேன், ஒரு சைடு அந்த பைப் வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு வந்து ஸ்லோப்பில் மேலே போயிருக்கும், மேலே போதா, இந்த பைப் வந்து ஹரிசாண்டல் போயிருக்கும். ஓகே, இப்போ இதே இடத்துல ஸ்லோப் டவுன் பண்ணி வரையிறீங்க. இப்போ வந்து இன்னொரு பைப் எடுத்துருக்கேன், ஸ்லோப் வந்து டவுன் கொடுத்துருக்கேன், சேம் அதே பர்சன்டேஜ் தான். இப்போ என்ன ஒன்று, நான் வந்து 1000 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 1000 ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து எந்த சைடு டைரக்ஷன் வரணும் அந்த சைடு ஸ்லோப் வந்து டவுன் ஆகிட்டு. ஸோ நான் இப்படி வரைஞ்சி இப்படி 40 டிகிரியில் பைப் போட்டு இப்படி கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் போட்டு போவேன். ட்ரைனேஜ் பைப்பில் வந்து ஃபிட்டிங் இந்த ஃபிட்டிங் கிடையாது, ஃபிட்டிங் மாறும் சரியா. ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபிட்டிங் வரும். ட்ரைனேஜ் ஃபிட்டிங்னா பிவிசி எடுத்து வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் வரும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பைப் வரேன், ஸோ இப்படி ஒரு 40 டிகிரியில் ஒரு பைப் போட்டு ஸோ இப்படி கொண்டு போனீங்கன்னா ஸோ இதுதான் உங்களோட ட்ரைனேஜ் ஃபிட்டிங் இந்த மாதிரி சரியா. இப்போ 3Dயில் பார்த்தீங்கன்னா ஓகே சரியா. ஸோ இது வந்து நார்மலாக ஸ்லோப் இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து வர வர ஸ்லோப் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோப் வந்து பெர்சன்டேஜ் தெரியுதா, இதுதான் 1%. ஓகே, இதில் நம்ம இருக்கிறத டிஃபால்ட்டாக எப்படி வரைகிறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது சரி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பைப் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸோ இருக்கிற சைஸு தான் யூஸ் பண்ணேன், இருக்கிற ஸ்லோப்பு தான் யூஸ் பண்ணேன். இப்போ இல்லாதது நம்ம எப்படி கொண்டு வரோம். ஓகே.